Hello friends, welcome back to my channel Shivari Traders. நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்னிங் 1 ஹவர்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரேஞ்ச் வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா. என்ன ரேஞ்ச்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 52,700 அந்த ரேஞ்சில், கீழே வந்து 52,300 அந்த ரேஞ்சில் வரைஞ்சிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அதுலேருந்து ஸ்லோவாக வந்துட்டு கீழே பிரேக் டவுன் கொடுத்துருந்தது. நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக ஓப்பனாக பிரேக் டவுன் கொடுத்தா ஃபஸ்ட் புல் பேக்கில் செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேத்தி அனாலிசிஸ் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் வந்துட்டு நேத்தி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்துட்டு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது. நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்துட்டு 360லேருந்து 52,000 வரைக்கும் வந்துட்டு 100 வரைக்கும் நல்ல ஒரு இது கிடச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ த்ரூ கிடைக்கும்னு நினச்சேன். பட் அது கிடைக்கல. 52,000 அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கு டிகே இருந்தது, பையர்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது. ஸோ எப்போவுமே சிம்பிள் அனாலிசிஸ் சிம்பிளாக வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் நம்ம லாஸ்ட் வீக் பிளான் பண்ணது என்னென்னா இதை பிரேக் பண்ணால் மேலே இருக்க கேப் ஃபில் ஆகும்னு நினச்சோம். இந்த பிளேஸ் வரையும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இல்லை டவுன் சைடில் வந்துட்டு பிரேக் ஆனாலும் கீழே நல்ல ஒரு ஃபால் இருக்கும்னு நினச்சோம். பட் அது கிடைக்கல. பட் இன்ட்ராடேயில் தேவையான டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஒன் டே ஜாக்பாட் நமக்கு தேவையில்ல, டெய்லி பேசிஸ் ட்ரேட்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட் புல் பேக்கில் செல் பண்ணவங்களுக்கு இந்த ஜோன் வந்து ப்ராஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெட் சைட்வேஸ் போயிட்டு 52,000 வந்துட்டு ஹோல்ட் பண்ணிடுச்சு. 52,190 வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 52,189, அதாவது ஆல்மோஸ்ட் 190. ஸோ 189 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லோ கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,189. ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, இதை வந்துட்டு ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரெட் கேன்லோட டாப் தட் இஸ் 52,500 ப்ளஸ் அங்கே வந்து வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. இது ஆமாங்க, இது வெர்ஜின் சிபிஆர் தான். ஏன்னா வந்துட்டு இந்த கேனலோட நீல் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு, கேண்டில் ஸ்லைட்டை தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பார்ஷியலி வெர்ஜினாக தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான இது. ஸோ இப்போ பிவட்ஸை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை எடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டே சார்ட் போட்டுக்கலாம். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது. இந்த லெவல்ஸை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுது. என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 52,000 லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்போது சிம்பிளாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்ட டைம் ரொம்பலாம் கிடையாது இதுக்கு மேலே அகெயின் சைட்வேஸ் போகிறதுக்கு. 52,000 பிரேக் பண்ணும் அப்படின்னா அது நாளைக்கே பிரேக் பண்ணும். ஏன் அப்படின்னா 52,000 ஆல்ரெடி 2 டைம்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு. செல்லிங் போகணும் அப்படின்னா ஸ்லோவாலாம் போயிட்டுருக்காது, அக்ரெசிவாக வந்துட்டு போகும் இதுக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆச்சுன்னா, அதாவது 52,189 க்ளோசிங் இருக்கு இல்லைங்களா, 52,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சு, லாஸ்ட்டாக வரைஞ்சிருக்கு இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல் ஆஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டார்கெட் வந்து ஹையர் டார்கெட்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் இனிஷியல் ட்ரெயில் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஏன்னா டார்கெட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட் ப்ராஃபிட் தாங்க முக்கியம். இன்றைக்கி கூட அதுதான், இந்த செல் ஆஃப்க்கு அப்புறம் பெரிய செல் ஆஃப் வரும்னு நிறைய பேர் நினச்சிப்பீங்க. பட் ட்ரெயில் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் நியர்லி கிடச்சிருந்தது. ஸோ எப்பவுமே ஃபஸ்ட் ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க, கிடைக்கிற ப்ராஃபிட்டை ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அனாலிசிஸ் இதுதான். இங்கே வந்துட்டு 189 கீழே நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சதுன்னா பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும். பட் இதே இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகி பையிங் போகுது அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த இடத்துல வால்டைலாக தான் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச் மேலே போகும், அப்புறம் சல்லுன்னு கீழே ரிவர்ஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் கிட்ட வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகும். ஸோ கீழே வரும், திரும்ப பையர்ஸ் வந்துட்டு அப் சைடில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் பெஸ்ட் ஃபார் ட்ரேடிங்க்கு கிடையாது. பட் ஸ்ட்ரெயிட் அவே இன்னொரு பெஸ்ட் பிளேஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி விட்டுருந்தேன் இல்லைங்களா. ஒன் செகண்ட் அகைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து வெர்ஜின் சிபிஆர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே தான் ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, கேப் அப் ஆயி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில, நெகட்டிவ் கேண்டில் வரும்போது, நெகட்டிவ் பிரைஸ் செக்ஷன் வரும்போது சார்ட் பண்ணீங்கன்னா, க்ளோசிங் பிரைஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் டிசைட் ஆகும். ஸோ, இங்க ஒரு செல்லிங் ட்ரேட் வந்து ப்ராப்பரா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, இத தாண்டி வேற எந்த ட்ரேட்ஸ் எடுத்தாலுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா தான் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ, பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, ஒரே நாள்ல மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் பிரிசர்வேஷன் தான். செகண்ட் தான் வின்னிங் இன் அ ட்ரேட். ஆர் லூசிங் இன் அ ட்ரேட். அப்படி லூஸ் பண்ணாலும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. ரிஸ்க் இஸ் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் உங்களால கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். எந்த ஒரு மேஜிக் ஸ்ட்ராட்டஜியும் கேன் நெவர் மேக் யூ அ ட்ரேடர். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.